ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி இப்போ தான் 2021 நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஜாபுக்கு போகணும் அந்த ஜாபுக்கு போகணும் நிறைய ஆசை இருக்கும். அதில் நிறைய பேர் பேங்க் எக்ஸாம்ஸ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. ஸோ என்னென்ன பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்குது, பேங்க் எக்ஸாம் சிலபஸ் வச்சு வேறு என்னென்ன, லைக் இப்போ நான் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறேன், எனக்கு பேங்க் எக்ஸாமே எனக்கு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேமஸான எக்ஸாம்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 எக்ஸாம்ஸ் ஒரு வருஷத்துலேயே வந்துடும். ஃபேமஸான எக்ஸாம்ஸ் அதை தாண்டியே ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் நம்ம பேங்க் எக்ஸாம் சிலபஸ், அதே சிலபஸ் வச்சே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அது என்னென்ன எக்ஸாம்ஸ், அந்த அதெல்லாம் என்னென்ன ஃபீல்டு அப்படிங்கிறது தான் அது பற்றின எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸ்னாலே பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்துட்டு எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க் லெவல் எக்ஸாமும் இருக்குது, அண்ட் தென் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமும் இருக்குது. இது ரெண்டுமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இது 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு லைக் கிளர்க்குன்னு ஒரு லைக் ஒன் டைம் வருஷத்தில் ஒரு டைம் நடக்கும். தென் எஸ்பிஐ ப்ரொபேஷனரி ஆஃபீஸரில் லெவல் 1 அதுக்கும் வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கும். இந்த ரெண்டு எக்ஸாம்ஸுமே வந்துட்டு 2 ஃபேஸாக வைப்பாங்க. ஒன்று ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாம்ஸ், அடுத்தது வந்து மெயின்ஸ் லெவல் எக்ஸாம், அந்த மாதிரி வைப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ கிளர்க் லெவல் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்காது. நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் லெவல் எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிடுவீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அவ்வளோ செலக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா? பட் ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா தான் மெயின்ஸ் போக முடியும். மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ லெவல்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 2 எக்ஸாமே வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம், அதாவது ஹோல் இந்தியா லெவலுக்கே மொத்தமாக ஹோல் இந்தியா லெவலில் நீங்கள் ஒரு லைக் காம்படிஷன் இருக்கும். ஓகேங்களா? நேஷனல் லெவல் எக்ஸாம் இது ஆன்லைன் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 2 எக்ஸாம், கிளர்க் அண்ட் ப்ரொபேஷனரி ஸ்கேல் 1. ஓகேங்களா? ஸோ இது 2 எக்ஸாம்ஸ் நடக்கும் வருஷத்தில். 2 எக்ஸாம், ஐ மீன் கிளர்க் எக்ஸாம் 1, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்துட்டு உங்களுக்கு அசிஸ்டன்ட் எக்ஸாம். அதுவும் இது அசிஸ்டன்ட் அப்படின்னா வந்துட்டு கிளர்க் எக்ஸாம் தான். ஓகேங்களா? கிளர்க் எக்ஸாம் வந்து இந்த ஆஃபீஸர் ஸ்கேல்லையும் அவங்க வந்துட்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவும் லைக் நேஷனல் லெவல் எக்ஸாம் தான். இதுவும் ஆன்லைன் எக்ஸாம் தான். ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு த சேம் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் தான் இருக்கும். என்னது சேம் பேங்க் எக்ஸாம்க்கான சிலபஸ்? பேங்க் எக்ஸாம்க்கு அப்படி என்னதான் சிலபஸ்ங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சேம் பேங்க் எக்ஸாம்க்கான சிலபஸ் தான் இதுக்கும் இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அதுலேயும் இந்த 2 எக்ஸாம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பேங்க் கிடையாது. அது வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் பர்சனல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே நிறைய லைக் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கேனரா பேங்க், இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் எல்லாம் அவங்க லைக் அந்த இன்ஸ்டியூட் வைக்கிற எக்ஸாம்ஸ்க்கான அந்த மார்க்கை வச்சு நீங்கள் இந்த பேங்க்லலாம் நீங்கள் போய் வேலை பார்த்துக்கலாம். அதுவும் அப்படிதான் கிளர்க் லெவல் எக்ஸாம், தென் பிஓ லெவல் எக்ஸாம். ஓகேங்களா? கிளர்க் லெவல் எக்ஸாம் இதுவும் ஆல் இந்தியா லெவலில் நடக்கிற எக்ஸாம் தான். கிளர்க்குங்கிறது வருஷத்தில் ஒரு வாட்டி வைப்பாங்க. அது மாதிரி ஐபிபிஎஸ் பிஓனா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர் ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. கிளர்க்கை வந்து அசிஸ்டன்ட் ஆர் ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ அவங்களும் வந்துட்டு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் எக்ஸாம். இதுவும் வந்து எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ரெஷர் லெவலுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதாவது நீங்கள் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கீங்க, உங்கள் கையில் ஒரு டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஓ அண்ட் தென் கிளர்க். தென் ஐபிபிஎஸ்ஏ வந்துட்டு இன்னொரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆர்ஆர்பி அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிராம பேங்க், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒவ்வொரு நேமில் இருக்கும். அது வந்து மேஜராக வந்துட்டு இந்த ரூரல் ஏரியாஸ், கிராமப்புற ஏரியாஸை கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிற ஒரு பேங்க் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரூரல் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற பேங்க். அந்த பேங்க்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தமிழ் தான் தெரியுதுன்னா நீங்கள் ஆந்திராவில் இருக்கிற பேங்க்குக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. தமிழ்நாடு கிராம பேங்க்குக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கும் வந்துட்டு ஐபிபிஎஸ் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க.
அது வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க், அதாவது கிளர்க் லெவல் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம். தென் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, இதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு அரௌண்ட் 10 எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துருக்கணும். எஸ்பிஐல 2 எக்ஸாம், கிளர்க்கு பிஓ, இது எல்லாமே ஃப்ரெஷர் லெவலில் எனி டிகிரி ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்பிஐல 2, ஆர்பிஐல 2, 4 எக்ஸாம் ஆயிடுச்சா. தென் ஐபிபிஎஸ்ல வந்துட்டு ஐபிபிஎஸ் வந்து அந்த இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்காக கண்டக்ட் பண்ணுற மீன் கிளர்க் எக்ஸாம் ஒன்று, பிஓ எக்ஸாம் ஒன்று. தென் ஆர்ஆர்பிக்கு கண்டக்ட் பண்ணுற, ஆர்ஆர்பினா ரீஜனல் ரூரல் பேங்க், அது கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 எக்ஸாம் இதுக்குள்ளே பார்த்துட்டோம். வருஷத்தில் 8 எக்ஸாம் பார்த்துட்டீங்க கரெக்டாக. இதை தாண்டி வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. இது ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ப்ளஸ் ஒவ்வொரு பேங்க்குமே தனித்தனியாக எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனி டிகிரியாக இல்லாமல் அதுக்கு கீழே நிறைய லைக் என்ன சொல்கிறது, ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே வந்து அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர், லைக் ஐடி ஆஃபீஸர், ராஜ்பஷா, லைக் இந்த மாதிரிலாம் அதுக்கு கீழே ஒரு 4-5 ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலாக ஐபிபிஎஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கண்டக்ட் பண்ணாங்கன்னா இதுக்கும் இதே சிலபஸ் தான், பேங்க் எக்ஸாமுக்கான அதே சிலபஸ் தான் இதுக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கும். மேபி இதுலேயும் அதே தான், ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிமினரி லெவலுக்கெல்லாம் சிலபஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் இருந்தால், மெயின்ஸ் லெவலில் நான் சொல்கிறேன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அந்த போஸ்ட் அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரல் டிகிரி வச்சுருக்கணும். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ, பிஇலே அக்ரிகல்ச்சர்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எனிதிங் லைக் நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சரல் டிகிரி வச்சுருக்கணும். அந்த அக்ரிகல்ச்சரல் டிகிரி வச்சுருக்கீங்கன்னா அந்த மெயின்ஸ் லெவல் எக்ஸாமில் உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த 5 டிஃப்ரெண்ட் லா ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ப்ரிலிமினரி லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸ் எல்லாமே இந்த பேங்க் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னா இது ஹெச்ஆர்னா நீங்கள் எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சிருக்கணும், ஆர் பிபிஏ ஹெச்ஆர் இந்த மாதிரிலாம் அவங்க ஸ்பெசிஃபிக்கான டிகிரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஐடினா நீங்கள் லைக் பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கணும், பிஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி டிகிரிஸ் இருக்கவங்கலாம் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதான் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். இது வந்து ஐபிபிஎஸ் மட்டும் இல்லாமல் கனரா பேங்க் இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குமே, ஐடிபிஐ பேங்க் ஒவ்வொரு பேங்க்குமே தனியாகவே அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸை தனியாகவே கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ கனரா பேங்க் எஸ்ஓ எக்ஸாம்ஸ்லாம் இன்னும் கூட ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். கனரா பேங்க், ஐடிபிஐ இதெல்லாம் அவங்க தனித்தனியாகவே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்குள்ளே தான் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லைக் வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிற ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 எக்ஸாம்ஸ் கிட்ட இந்த பேங்க் எக்ஸாம் சிலபஸ்லேயே வரும். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே இது எல்லாமே வருது. ஓகேங்களா? லைக் நிறைய பேங்க்ஸ்லாம் தனித்தனியாகவே அவங்க எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. பட் சிலபஸ் வந்து சேம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேயே வந்துட்டு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் தனித்தனியாக வைக்கிறாங்க. எல்ஐசி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. எல்ஐசியில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிபிஎஸ் எஸ்ஓ சொன்னல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நான் சொன்னல, அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் மாதிரி தான். இதுக்கு கீழே ஒரு 4-5 ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் அதுக்கு கீழேயும் இருக்கும். அந்த மாதிரிலாம் சிலது இருக்குது. தென் எல்ஐசி அசிஸ்டன்ட்னு தனியாக இருக்குது. அதுக்கு வந்து எனி டிகிரி படித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் எல்ஐசிலையும் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கும் இந்த சேம் பேங்க் எக்ஸாமுக்கான அதே சிலபஸ் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே நிறைய இருக்குது. எல்ஐசி கீழே இந்த அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு, லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, நீங்கள் சிஏ படிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும். ஜென்ரலாகவே அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எனி டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்ஐசி. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஐஏசிஎல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதுவும் இன்சூரன்ஸ். நான் சொன்னேன் இன்சூரன்ஸ் கீழே வரதான் நியூ என்ஐஏசிஎல் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். நியூ இந்தியா அஷூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்களுமே வந்துட்டு லைக் அசிஸ்டன்ட் லைக் அதில் இருக்கிற லைக் ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறேன், என்ன பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் நேஷனல் லெவல் எக்ஸாம். இதுலேயும் ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல், இன்டர்வியூ லெவல் அந்த மாதிரி தான் உங்களுக்கு 3 ஃபேஸாக நடக்கும். இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஐபிபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி தான். லைக் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இது ஜென்ரலாகவே அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும் எனி டிகிரி படித்தவங்களுக்கு. தென் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே இந்த தனித்தனி எக்ஸாம், அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு தனி, அந்த மாதிரிலாம் தனித்தனியாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஐசின்னு சொல்லுவாங்க, அதாவது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இதுவும் ரொம்ப பழைய இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்களுமே வந்துட்டு நமக்கு ரெகுலராக பேங்க் எக்ஸாம் சிலபஸ்லேயே தான் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து
வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல், அதாவது ஜென்ரல்னா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. தென் ஃபுட் ப்ராசஸிங்கு, லேண்ட் டெவலப்மெண்ட், இதுக்கு கீழே நிறைய ஃபீல்டு இருக்குது, நிறைய தனித்தனி. நீங்கள் பர்டிகுலராக இந்த ஃபுட் ப்ராசஸிங் இப்போ நிறைய பேர் பிஇலே ஃபுட் ப்ராசஸிங் எல்லாம் வந்துருச்சு. நிறைய லைக் ஆர்ட்ஸ் டிகிரிலே ஃபுட் ப்ராசஸிங் எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் பேங்கிங்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் லைக் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வழியாக நீங்கள் போகலாம். ஓகேங்களா, இவங்க அதுக்கான ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் எனி டிகிரி படித்தவங்களும் எக்ஸாம்ஸ் அதுக்கும் வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எஃப்சிஏனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவும் வருஷத்தில் ஒரு வாட்டி அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாலையும் லைக் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கும் இந்த சேம் சிலபஸ் தான், ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது இருக்குன்னா நபார்டோட ஃபுல் ஃபார்ம் எடுத்திங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுமே வருஷத்தில் ஒரு வாட்டி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவுமே அப்படி தான், நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இதுலேயும் ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேடர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டிகிரி வேணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களே மென்ஷன் பண்ணுவோம். ஐடி படிச்சிருக்கணும், ஆர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், ஒரு அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பட் எனி டிகிரி படித்தவங்களுக்கும் இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயுமே எனி டிகிரி படித்தவங்க ஃப்ரெஷர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்துக்குமே ஜென்ரலான என்ன சொல்கிறது ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னு எடுத்திங்கன்னா 21 இயர்ஸில் ஆரம்பித்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும். கிளர்க் லெவல்லாம் 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். 30 இயர்ஸ் ப்ளஸ் பர்டிகுலராக இந்த கேட்டகரி லைக் எஸ்சி கேட்டகரினா ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு 33 வயசு வரைக்கும் அந்த மாதிரிலாம் சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். சிலபஸ் வந்துட்டு காமன் சிலபஸ் தான். உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தென் மேக்ஸ் நியூமரிக்கல் ஏபிலிட்டி ஆர் மேக்ஸ் ஆப்டிடியூட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரீசனிங், தென் இங்கிலீஷ். இதில் மூணுமே தான் இது படித்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே காமனான ஒன்று. இந்த 3 டாபிக்ஸுமே நான் என்னோட சேனலில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு கீழே என்னென்ன வருங்கிறதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பட் டெஃபினட்டாகவே வந்துட்டு நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துலேயே ஒரு 20 எக்ஸாம்ஸ்க்கு மேலே வந்துடும். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு தெளிவாக உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. பேங்க் எக்ஸாம்க்கான ஜென்ரல் சிலபஸ் இதுதான். ஸோ இந்த சிலபஸை வச்சு தெளிவாக படிக்கும்போது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பேசிக்ஸை ஃபஸ்ட்டு படிங்க. பேசிக்ஸ் அப்படின்னா இதுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் இருக்க ஷார்ட்கட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தென் ப்ராக்டிஸ். பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எதுக்குனாலுமே ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். கரெக்டாக எழுத வேண்டியது முக்கியம். ஏன்னா எல்லாத்துக்குமே நெகட்டிவ், நான் சொன்ன எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லேயும் போயிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் கரெக்டாகவும் நீங்கள் அதை கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஃபாஸ்ட்டாகவும் அட்டன் பண்ணணும். ஸோ ரொம்ப 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 முக்கியம். இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எல்லா டாபிக்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே நான் என்னோட சேனல்லே கவர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்கட்ஸு, ட்ரிக்ஸு எல்லாமே என்னோட சேனலில் போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே பேசிக்ஸை பாருங்கள். பேசிக்ஸ் பார்க்குறது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் அந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கூகுளில் நிறைய கொஸ்டின்ஸ் சர்ச் பண்ணி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. ஒரு நாளைக்கு 200 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த 20 எக்ஸாமில் நல்லா ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படியே தவமாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸில் ஒரு எல்லா எக்ஸாமுமே கூட நீங்கள் கிராக் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே நான் போகிறேன் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உள்ளே போகலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு 3-4 மாதம் ஒரு தவமாக இருந்து ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே உங்களால் முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் வேறு ஜாப்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு 4 மாதம் படிக்க டெஃபினட்டாக முடியும். பட் ஒரு நாளைக்கு மினிமம் 200லேருந்து 300 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். என்னோட சேனலே பார்த்து படிக்கிறீங்கன்னா என்னோட சேனல் நான் போட்டிருக்க கொஸ்டின்ஸே ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துட்டு அதே கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருங்கிறது தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் எழுதாதீங்க. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுக்குறதில்ல, எந்த யூடியூப் சேனல்லே சரி அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஸ்டெப்ஸ் வழியாக சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். பட் சில யூடியூப் சேனல்ஸ் ஸ்டெப்ஸ் எழுதாமல் டேரெக்டாக கால்குலேஷன் பாட்டை போட்டு அதான் ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பட் பேசிக் வந்து நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் அதை போடும்போது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுருணும். ஃபைனல் கால்குலேஷன் பாட்டுக்கு நீங்கள் வர அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மந்த்ரா அப்படி
அப்படின்னு சொல்கிறது அதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாகவே கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த 2021 ஸோ உங்களுக்கு 2021 எண்ட்லேயோ 2022 ஸ்டார்டிங்கில் உங்கள் கையில் இந்த நான் சொல்லியிருக்கிற ஒரு 20 எக்ஸாம் சொல்லிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்லேயோ உங்களுக்கு டெஃபினட்டாகவே உங்களுக்கு வேலை கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களை எல்லாருமே விஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 4 மாதம் ஒரு நல்ல தவமாக இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் எனி டைம் என்கிட்ட கேட்கலாம். என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். என்னோட டெலிகிராம் குரூப் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழில் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டெலிகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம், நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.